ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இந்த போச்சின் லிமிட் சிஸ்மங்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். பைக் முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. அப்பா உங்களுக்கு இந்த எபிசோட் தெளிவாக புரியும் நண்பா. உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, அதில் கொஞ்சம் நாள் கூடி வீடியோ போடலை. அதெல்லாம் நம்ம லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம் உங்களுக்கு மறந்துருச்சிங்க. அதெல்லாம் லைட்டாக ஞாபகப்படுத்திட்டு கதைக்குள்ள போகலாம் நண்பா. லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சிங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த டிவைன் ப்ரொடக்ஷன்ற ஒரு ஸ்வாடை பாதுகாக்கிறது நினைக்கிப்பா நம்ம ஹீரோயின். அது வந்து ஜுவலியன் ஃபேமிலியில் இருக்குது. அந்த ஸ்வாடை பாதுகாக்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஜுவலியன் ஃபேமிலியில் அந்த ஹவுஸுக்கு போகணும். அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இப்போ இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இருப்பா. நம்ம பெற்றோட தங்கச்சி நம்ம எலிசாவை நம்ம ஹீரோயின் வந்து அவட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருந்திப்பா. அதில் நம்ம ஹீரோயின் எலிசாவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாட்டையும் பேசிட்டு இருந்திப்பா. அதில் எலிசா நம்ம ஹீரோயினை பார்த்து மனம் திருந்திப்பா. நம்ம ஹீரோயினை நல்லவள் அப்படின்ற மாதிரி நம்ம எலிசா நினைச்சிருப்பா. அப்போ எலிசா கேட்டுட்டு இருந்தீப்பா, ஏன் கமலியா நீ எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, நான் உனக்கு அவ்வளோ கெடுதல் செஞ்சு நீ ஏன் உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்கவும் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டீப்பா, நான் இது உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், நான் சும்மா அதில் வந்து கலாய்ச்சிட்டு கிடந்திக்கல், ஒரு ஆள் புள்ளி பண்ணுறதை பார்த்து நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிவிட்டு, நான் உனக்காக வேண்டியெல்லாம் உதவி செய்யலை, நான் சும்மா செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பலாண்டு பக்கத்தில் சோரின்ற ஒரு வார்த்தைன்னு வருங்க. நம்ம ஹீரோன் பாப்பா சாக்கூட என்ன இவ சோரி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம எலிசா சொல்லிக்கிட்டு இருப்பா, என்னைய மன்னிக்கிற கமலியா, நான் உனக்கு இவ்வளோ பண்ணி அந்த மாடியில் இருந்தெல்லாம் உனைய தள்ளி விட பார்த்துருக்கேன், அப்படி இருந்து நீ எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம எலிசா மனம் திருந்தி. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுங்க மனம் திருந்திட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பார்வை ஒன்று பார்த்துருப்பா எலிசா. அப்போ எலிசா சொல்லிக்கிட்டு இருப்பா, கமலியா நான் செஞ்சிடலாதுக்கு நீ மன்னிக்கிரு, நம்ம வந்து இந்த தியேட்டர் கிளப்பில் நம்ம ஒன்றாவே சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எலிசா சொல்லுவா நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் அதுக்கு ஒத்துட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் நினைக்கி இப்போ ஒரு வழியாக பிளான் சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ எலிசா சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின்ட்டு, இங்கேயே வெயிட் பண்ணு கமலியா, நான் போய் அந்த பேர்லாம் கொடுத்துட்டு வரேன், நம்மளோட பேரை அந்த தியேட்டர் கிளப்பில் போய் இந்த டே தான் லாஸ்ட் டே நேம் கொடுக்குறதுல, அது கொடுக்க மாட்டோன்னு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எனக்கு நீ டீச் பண்ணி விஷயறியே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு எலிசா ஓடிருப்பா, நான் அந்த நேமை கொடுத்துட்டு வரேன். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா, சரி பண்ண புள்ள மணந்து இருந்துட்டு பெய்த்து இப்போ பேரை கொடுத்துட்டு வரட்டும், நம்ம அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு என்ன இருந்துச்சு. அப்போ நைட்டாகவே வந்துருக்க மாட்டா எலிசா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அப்பா நம்ம ஹீரோனுக்கு ஸ்டேக் ஆகுது, அந்த தியேட்டர் கிளப்பில் வந்து கோஸ்ட் இருக்குன்னு நம்ம பெட்ரோ ஏற்கனவே சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கி இப்போ அது வந்து ரூமர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோனுக்கு பயமாக இருந்துச்சு, எதுக்கு எலிசாக்கு ஏதாச்சும் ஆகிருமா அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் திருப்பா, என்ன செய்கிறப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துருப்பா. ஏன்டா எலிசாவை நம்ம ஹீரோயின் தடுத்திருக்க மாட்டா, ஏன்டா ஓகே மறந்துருச்சிங்க அந்த பெட்ரோ சின்ன விஷயம். அப்போ அங்கே போய் பார்த்தா அந்த கோஸ்ட் ஒன்று எலிசாட கழுத்தை பிடிச்சி நெவிச்சிக்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காயிரு, என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட்டை பார்த்து கேட்குங்க. அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, இன்னொரு ஆள் வந்துட்டு உன்னையால என்னைய பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி டெரராக கேட்குங்க நம்ம ஹீரோனை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா, இது டெரர் பீஸாக கிடக்கு, இதில் என்னை பார்க்க முடியும்னு விளக்கிட்டு இப்படி டெரராக கதைச்ச ஒரே ஒரு கோஷ்டி தான் என்ன முன்னுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு இருந்துச்சு. அப்போ நம்ம சியோல் வந்து மண்டையிலேயே ஒரு போடு, ஒழுங்கா கதை அப்படின்ற மாதிரி நம்ம சியோல் மண்டையிலேயே ஒரு போடு போட்டுருவோம் அந்த கோஸ்ட்டுக்கு. அப்போ அந்த கோஸ்ட் கத்திட்டு இருக்கீங்க, எனக்கு மேலே அடிப்பியாடி அப்படின்ற மாதிரி கேட்கல, இன்னொரு போடு சியோல். அப்போ நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருப்பா. அப்போ சியோல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு ஆக்கள்கிட்ட எப்படி கதைக்கணும்னே தெரியாவா, கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லி நீ இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா அந்த கோஸ்ட்டுக்கிட்ட. அப்போ அந்த கோஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கக்கப்புக்க அந்த கோஸ்ட்டு சிரிச்சு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோனை பார்த்து, நாம் வந்து இந்த உலகத்திலே தலை சிறந்த நடிப்பு அரக்கி நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த கோஷ்டி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு மாதிரி டெரராக கத்திட்டு நம்ம ஹீரோயின் சியோல்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் சியோல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோடனே சியோல் இன்னொரு போடும் மண்டையிலே. அப்போ அந்த கோஸ்ட்டு கற்று திரும்ப அடிக்காடா அந்த கோஸ்ட்னு கட்டிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அவன் அடிக்க போறானா நீ ஒழுங்கா பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல, நான் தான் சொல்ல வரைக்கல சியோல் இன்னொரு போடு. அப்போ அந்த கோஸ்ட்டுக்கு விளங்கிற இதோல்ட்ட நம்மளோட பருப்பெல்லாம் வேகாது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த கோஸ்ட்டு சரி விடுமா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட்டு இப்போ பழைய நிலைமைக்கு வரும். அது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பொம்பளை இவோ வந்து என்ன திறமை இருக்குன்னு நடிப்பு கிளாஸில் வந்து சேர்ந்தா அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட்டு கேட்கல நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அதுக்கெல்லாம் திறமையாக வேணுங்க, அதெல்லாம் திறமை பொறப்புல இருந்தால் வருங்க, அதெல்லாம் கற்றுக்கணும் மகள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பா அந்த கோஸ்ட்டே. அப்போ அந்த கோஸ்ட் சொல்லிக்கிட்டு நான்லாம் உயிரோட இருக்கல எவ்வளோ பெரிய நடிகையாக இருந்தேன் தெரியுமா, எனக்கெல்லாம் பொறப்புலேயே நடிப்புன்றது ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த கோஸ்ட் அடிக்கி விட்டுட்டீங்க நம்ம ஹீரோன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா, இதை நான் இஷ்டத்துக்கு கலந்துடுவோம். அப்போ அந்த கோஸ்ட் அதை பற்றியே தன் பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த கோஸ்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா, செல்றையெல்லாம் உண்மைகம் போலையே, இந்த ஸ்கூலில் இந்த விஷயமா நடந்துச்சு போல, ஒரு மிகப்பெரிய ஆக்டராக தான் இருந்துச்சு, ஆனால் நம்மளோட இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு கோஸ்ட்டை பாப்பா. அந்த கோஸ்ட்
சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம், உங்களுக்கு நடிப்புன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம் அப்படின்ன மாதிரி அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி அரட்டுற மாதிரி திரும்ப பேச ஆரம்பிச்சிங்க. அவங்களுக்கெல்லாம் நடிப்புண்டா என்னன்னு தெரியா, அவங்க நடிக்க வராங்களா அப்படின்ன மாதிரி நம்ம எலிசாவை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த கோஸ்ட். அதெல்லாம் நாங்கள் அவளோட கழுத்தை பிடிச்சி நெவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ன மாதிரி அந்த கோஸ்ட் சொல்லி நம்ம ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி டெரராக திரும்ப பேச ஆரம்பிச்சு அந்த கோஸ்ட். நடிப்பு வந்து ஒரு ரத்தத்துலேயும் ஊறி இருக்கணும் அப்படின்ன மாதிரி அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி டெரராக பேசிட்டு நம்ம ஹீரோயின் சியோல்டுவா. மறுபடியும் மண்டையிலே ஒரு கொட்டு சியோல் கொட்டின கொட்டில் அந்த கோஸ்ட்டை தலையே வீங்கி போய் திரிஞ்சு போல அந்த கோஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கு. சரி 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 இடுவா அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோயின். இங்கே நான் தான் சத்தமாக பேசுவேன், நீ மெதுவாக தான் பேசுவேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த கோஸ்ட்டு கூட. நடிப்பு ரத்தத்தில் ஊர்னே அவங்களோட அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கலாம் அந்த கோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிம்மா நான் இனிமேல் எந்த வார்த்தையை பேச மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்மளோட சியோல் செல்வாங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல அப்படின்ன மாதிரி சியோல் செல்வான் மேலேருந்து. அப்போ நம்ம எலிசாவை பாப்பா நம்ம ஹீரோயின் பார்த்துப்பட்டு, அந்த பொண்ணை பார்த்தியா, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வரலான்னு பார்த்துட்டு ஆக்டிங்கில் நீ வந்து இப்படி தடுத்து அவளோட கழுத்தினை வச்சுட்டு இருக்கேனா அப்படின்ன மாதிரி அந்த கோஸ்ட்டை நம்ம ஹீரோயின் மிரட்டிருப்பா. இனிமேல் இந்த வேலையை நான் பார்த்துறப்பற அப்படின்ன மாதிரி ஒரு ஆளுக்குள்ளேயும் ஒரு திறமை ஒழிஞ்சிட்டு இருக்கேன், அதை நம்ம வெளிக்கொண்டு வரணும். அதை விட்டுப்புட்டு ரத்தத்திலே ஊர்னது பிறப்பிலே வந்து இதெல்லாம் கதை பேசிட்டு இருந்தால் உனக்கு நடக்கிறதே வேறு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி அந்த கோஸ்ட்டை மிரட்டி பார்ப்பா. அந்த கோஸ்ட்டுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சேட்டா நம்ம ஹீரோயினை ஆச்சரியமாக பார்த்திக்கி அந்த கோஸ்ட் பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயினை அப்போ நீ நடிப்பியா அப்படின்ன மாதிரி கேட்டு விட்டுருவோம் அந்த கோஸ்ட். அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா வருமே அந்த கோஸ்ட்டே. அப்போ அந்த கோஸ்ட் கத்து, உனக்கு நடிப்பு வராதுண்டா மத்தாக்களையும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, இதெல்லாம் நடிப்பு வந்து ரத்தத்திலே ஊர்னது, உனக்கு நடிப்பை பற்றி என்ன தெரியும் அப்படின்ன மாதிரி திரும்ப அந்த கோஸ்ட் கத்த ஆரம்பிச்சு நம்ம ஹீரோயினை பார்த்து குரலை வசத்துவா. அப்போ சியோலும் அங்கெல்லாம் இருந்து பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் எப்போ ஆர்டர் கொடுப்பா எப்போ மண்டையில் திரும்ப போடுவோம். அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டா சியோல்கிட்ட. அந்த கோஸ்ட்டை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லிடிப்பா, நீ பரவாயில்ல சொல்லப்போனால் உண்மையிலேயே திறமையான நடிப்புக்காரி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடிப்பா. அவள் ஒண்டா பாசையில் சொல்லப்போனால் நடிப்பு அரைக்கின்னு நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. உனக்கு என்ன தெரியும் நடிப்பை பற்றி அப்படின்னு தான் அந்த கோஸ்ட் திரும்ப பேசிட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, வரப்போகிற தியேட்டர் கிளிப்பில் நடக்க போகிற அந்த ஆக்டிங் இதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா அந்த கோஸ்ட்டுக்கிட்ட. அப்போ இங்கேல கட் பண்ண நம்ம எலிசா கண்ணை முழிப்பா. அப்பா இவ்வளோ குத்து நடந்து முடிஞ்சது பிறகு எலிசா கண்ணை முடிக்கிட்டு நான் எங்கே இருக்கேன் என்ன நடந்துக்கு எனக்கு அப்படின்ன மாதிரி நம்ம எலிசா யோசித்துட்டு இப்போ அப்பா அவங்க ஞாபகம் மாதிரி கடைசியாக வந்து அந்த பேர் கொடுக்க வந்துருப்பாண்டு. எவ்வளோ நேரம் ஆச்சு எவ்வளோ நேரம் கூடி நான் அங்கே இருக்கேன். எலிசா ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்து இப்போ விறுவிறுண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருந்து பயப்பட எலிசா அப்படின்னு நம்ம சொல்லிக்கல எப்போ இப்போ அப்படின்ற மாதிரி எலிசா பதறி அடிக்கிப்பா நம்ம ஹீரோயினை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயினா பக்கத்தில் குத்திட்டு இருந்தீப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டீப்பா, ஒன்றும் பேயலாங்களே நீங்கள் வந்து தலை சுற்றி விழுந்துட்டா அவனை கூட்டிகிட்டு போகலான்னு நான் வந்தேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் எலிசா கிட்ட அந்த நடந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிப்பிடு பொய்ய சொல்லியிருப்பா. எலிசா அவங்க அதை நம்பியிருப்பா. அப்படியா என்னை காப்பாத்தையா வந்தா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பா. எலிசா தேங்க்ஸ் சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லி போட்டு நான் நேம கொடுத்துட்டு வர வழியில் ஆனால் இப்படி நடந்துட்டு நினைக்கலாம் நம்ம ஹீரோயின். சரி இப்போவே ஓவரா லேட் ஆகிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போ எலிசா ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, எலும்பு நம்ம தியேட்டர் கிளப்பில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ண வேண்டி கிடக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. எலிசா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. நான் உனக்கு டீச் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. எலிசா சிரிச்சுட்டே இருப்பா. கட் பண்ண அவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்கிரிப்டில் எழுவ ஆரம்பிக்கிட்டாங்க. அந்த ஆக்டிங் எப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் ஸ்டோரி அப்படின்ன மாதிரியெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி அவங்களெலாம் ஸ்கிரிப்டை எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டோரிக்கு. அப்போ எலிசாக்கு நம்ம ஹீரோயின் ஒன்றா சொல்லி கொடுத்து இப்போ அப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படி வைக்கணும் இப்படி நடனம் ஆடணும் அப்படின்ன மாதிரி தலையை எப்போ நிமிந்து வச்சுக்கலணும் அப்படின்ன மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒன்றா சொல்லிட்டுப்பா. எலிசாக்கு அது புதுசாக இருந்துச்சு. எலிசா யோசித்து பாப்பா, கமலியாவுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவள் ஆக்டிங்கில் நான் பார்த்ததே இல்லை, ஆக்டிங்கில் திறமையாக இருந்தது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நான் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ எலிசா அப்போ எலிசாக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹீரோனை வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷனை எடுத்துருப்பா. கமலியா வந்து இப்படி இல்லை இப்போ டிஃப்ரெண்டாக மாறிட்டா கமலியா அப்படின்ன மாதிரி தோணிருக்கேன். அப்போ நம்ம ஹீரோன் அந்த ஸ்கிரிப்டையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி நம்மளோட எலிசாவையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தீ. இப்போ எலிசாக்கு அது என்ன செய்ய போகிறா இவ அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு எலிசாக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு சரி இதை பண்ணுறோம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் முடிவு எடுத்துட்டு இருந்து ஓவரா அதுலேயே மொழிகிறிப்பா. நம்ம ஹீரோன் எலிசா போட்டு கொடுமையை நடத்திக்கிட்டு இருந்தீப்பா, நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நம்ம ஹீரோயின் ஒன்று எலிசாக்கு காட்டி கொடுத்துட்டு இருந்தீப்பா. அந்த ஆக்டிங்கை பற்றி நம்ம ஹீரோனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் நம்ம எலிசாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தீப்பா. எலிசா ஒரு மாதிரி கமலியாவுக்கு இவ்வளோ தெரியுமா, இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட இருந்து கற்றுக்கிறத பார்த்தா எனக்கே பெருமையாக இருந்துச்சு அப்படின்ன மாதிரியெல்லாம் எலிசா நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோயின் பாப்பா இந்த பிள்ளைடா ஓவரா புழுவுற அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ எலிசா நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி கடவுளாட்டம் பார்த்துட்டு இருந்தீப்பா. கட் பண்ண அந்த ஒரு நாள் வந்துருக்கேன் அந்த நடிக்கிறதுக்காக. அப்பா எல்லாரும் கூவி ஒருத்தன் டிக்கெட் வித்துக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து பாருங்க தியேட்டர் கிளப்பில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஈவில் ஹார்ட்ன்ற நிகழ்ச்சியை நடத்த போகிறோம் நாங்கள் அப்படின்ன மாதிரி. அதுக்காக எல்லாரும்
பார்க்க தயாரா அப்படின்ன மாதிரி எல்லாம் சொல்லி நோட்டீஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த நோட்டீஸில் வந்து நம்ம ஹீரோயின் இருந்திப்பா கமலியா சோர்ஃபல் மற்றும் அந்த எலிசா ஜுவலியன் அப்படின்ன மாதிரிலாம் இதில் போட்டுருச்சிங்க. எல்லாரும் பார்ப்பாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்களா, இதுக்கு முந்தி எதிரி மாதிரிலாம் இதெல்லாம் புழங்கிட்டு இருந்திக்கோள் அப்படின்ன மாதிரிலாம் நிறைய பேர் அதை வாங்கியிருப்பாங்க. அதில் நம்மளோட எலிசாவை அந்த புள்ளி பண்ண அந்த பொம்பளையும் அதை வாங்கி பார்த்துட்டு இருந்திப்பா. அப்போ அங்கே உள்ளாக்கெல்லாம் கக்காப்புக்காண்டி சிரிக்கிட்டு இருந்திப்பாங்க. இதெல்லாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீர்கள், நோபல்ஸாக இருந்துக்கிட்டு பாரு இப்படியெல்லாம் ஆக்டிங் பண்ணுறதில் நடிச்சிட்டு இருக்கீள், நோபல்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ன மாதிரி அந்த பொம்பளை எல்லாம் பேசிட்டு இருக்கீள். கூடி நம்ம ஹீரோயினையும் எலிசாவையும் பற்றி தான் பேசுகிறாங்க அவங்க 2 பேரும். அப்போ நம்ம எலிசாவை அந்த தொல்லை பண்ண பொம்பளை வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பிளான் போடுறாங்க. அதில் எப்படியும் கேவலமாக தான் நடிக்குமோல அதை நம்ம ரெக்கார்டிங் பண்ணி எல்லாரும் பரப்பு அப்படின்ன மாதிரி அந்த கிறிஸ்டலில் ரெக்கார்டிங் பண்ண அந்த பொம்பளை பிளான் போட்டுட்டு இருப்பா. எப்படி அதில் ஒழுங்காக நடிக்க போகிறது இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு இது செஞ்சாலும் டீச் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிரியரும் இல்லாமல் அதில் டீச் பண்ணாமல் எப்படி அதில் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவள் பார்த்துட்டு இருப்பா. எல்லாத்தையும் ரெக்கார்டிங் பண்ணுறோம் எல்லா இடமும் போட்டு காட்டுறோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கட் பண்ணால் எலிசா நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட்டு 3 பேர் இருந்திருப்பாங்க. அதே இதில் நின்றுட்டு பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற டைம் வரல. அப்போ எலிசா ஒரு மாதிரி நர்வஸாகவே இருந்திப்பா. ஃபஸ்ட் டைம் அந்த மேடையில் ஏறி அந்த நடிக்கிறதுல எல்லாம் அவள் ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சுக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா எலிசா என்ன நர்வஸாக இருந்துச்சு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் மூஞ்சில் அடிச்சமே கேட்டுட்டுறா. அப்போ எலிசா இல்லை நான் எங்கே நர்வஸாக இருக்கேன் அப்படின்ன மாதிரி எலிசா சொல்லிவிட்டு அவள் மனசுக்குள்ளே நினைப்பா லைட்டாக நர்வஸாக தான் இருந்துச்சு மேடையில் ஏறி நடிக்கிறத பார்த்தா அப்படின்ன மாதிரி அவள் மனசுலேயே யோசிச்சுட்டு இருப்பா எலிசா. அப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஒன்றும் கவலைப்பட ஃபஸ்ட் டைம் மேடையில் ஏறுறதுக்கு எல்லாம் பிடித்தா இருந்துச்சு அப்படின்ன மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி மேடையில் ஏறி பேசினேட்டும் நம்ம எலிசாக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் போட்டிப்பா. எலிசாக்கா இதில் சந்தேகமே வந்துருச்சு, யாரு சாமி இவ அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சுங்க எலிசாக்கு. என்ன நம்ம ஹீரோயின் இல்லாத அட்வைஸ் எல்லாம் போட்டு எலிசா பார்த்துருப்பா, என்ன இப்போ ஓவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சுங்க எலிசாக்கு. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு உதவி செய்கிறதுலாம் நம்மளோட கமலியாக நோக்கமாக இருக்கேன்டா அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அவங்க 2 பேரும் நடிக்க வேண்டிய டைம் வந்துட்டு அவங்க நடிக்க போகிற ஸ்டோரி என்னண்டா ஹார்ட் ஆஃப் ஈவில். எப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த நடிக்க போகிற கேரக்டரை ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுவார். அதுக்கான காரணம் யாருன்னு டிடெக்டிவாக வர்றதுக்காக நம்மளோட எலிசா அந்த ஸ்டோரியை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஹீரோயின்ற பேர் வந்து ஆனால் நம்மளோட எலிசாட பேர் வந்து லூக்ஸி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலுங்க. அப்போ சொல்லிட்டு இருக்காங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் யாருண்டா நம்மளோட அண்ணாட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அழகாக அவளை பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அவர் திடீர்ந்த மாதிரி இறந்துட்டார். அவர் இறந்ததுலேருந்து சரியா ஆனால் கஷ்டப்பட்டா. ஆனால் சரியா அதுலேருந்து மீண்டு வரதுக்காக அவளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்தா. ஆனாலும் அது அவளை ரொம்ப பாதிச்சிக்கு அப்படின்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாட நெருங்கிய ஃப்ரெண்டு வந்து லூக்ஸியை வந்து நம்ம அண்ணாவை மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கா. அப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்ணுற இடத்துல ஆனால் கத்திக்கிட்டே வந்துருப்பா லூக்ஸி அப்படின்னு. ஆனால் வந்து ஒவ்வொரு அழுதுருப்பா. அப்போ நம்மளோட லூக்ஸியை சமாதானப்படுத்திட்டு இருக்கே அழாத அப்படின்ன மாதிரி நம்மளோட அண்ணா செல்வா என் ஹஸ்பண்ட் வந்து இறக்கலை, அவரை யாரோ கொண்டுட்டாங்க, அதை நீதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ன மாதிரி நம்மளோட ஆனால் சொல்லிக்கிட்டு இருப்பா லூக்ஸியை பார்த்து. அப்போ லூக்ஸி சொல்லுவா, நீ ஒன்றும் கவலைப்பட நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் பார்த்த பெட்ரோ பைப்லாம் மெய் மறந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நடிப்பை பின்னால் உள்ளாக்கெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. கமலியா சொர்பல் தானே அது, ஏன்னா அவள் அழகாக நடிக்கிறா அப்படின்ன மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட லூக்ஸி சொல்லிட்டு இருப்பா, நீ ஒன்றும் கவலைப்பட, அவனோட ஹஸ்பண்டை யார் கொண்டு இருந்தாலும் அதுக்கு பின்னால் இருக்கிற அகல்ல நான் சும்மாவே விட மாட்டேன், நான் கண்டுபிடிக்கிறேன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்காக அப்படின்ன மாதிரி நம்மளோட லூக்ஸி சொல்லியிருப்பா. அப்போ அதில் கொஞ்சம் சமாதானப்பட்டிப்பா. ஆனால் அதை பார்த்துருப்பா, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்காக நான் இது செஞ்சே ஆகணும்னு கூட நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சிருப்பா நம்மளோட லூக்ஸி. அதில் ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளோட லூக்ஸியை கண்டுபிடிச்சி. இப்போ என்னண்டா நம்மளோட அண்ணாட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவன்லாம் இல்லை, அவன் நிறைய இல்லீகலான விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டு இருக்கான். அதெல்லாம் பற்றி நம்மளோட லூக்ஸிக்கு தெரிய வருங்க. அப்போ அவளை லூக்ஸி சொல்கிறா இதெல்லாம் அப்போ அண்ணாக்கும் தெரிஞ்சிருச்சிங்கன்னா. அப்போ அண்ணா வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்து முடிவு எடுத்துருச்சா. அப்போ கூட திரும்ப மீட் பண்ணுறதுக்காக நம்மளோட அண்ணாவை மீட் பண்ணணுன்றதுக்காகவே நம்மளோட லூக்ஸி லெட்டர் அனுப்புகிறான் அண்ணாக்கு. அப்போ அவங்க 2 பேரும் அதில் மீட் பண்ணுற டைமும் வருது. அப்போ நம்மளோட லூக்ஸி மனசிலே யோசிச்சுட்டு இருந்து இப்போ ஆனால் வந்து இப்படி செஞ்சிருக்க மாட்டா அப்படின்ன மாதிரி அவன் மனசிலே யோசிச்சுட்டு இருந்து விட்டு அண்ணாட்டே கேட்பான் அப்படின்ன மாதிரி நம்மளோட லூக்ஸி கேட்டுருவா. ஏங்க அண்ணா அப்படி செஞ்சா நீ அப்படின்ன மாதிரி நம்மளோட லூக்ஸி கேட்கவும் நம்மளோட அண்ணா பாப்பா என்னத்த சொல்கிற அப்படின்ன மாதிரி கேட்கல, நீ ஏன் உன்னோட ஹஸ்பண்டை கொண்டா அப்படின்ன மாதிரி நம்ம அண்ணா பார்த்து கேட்டு விட்டுடுறா லூக்ஸியா. பார்த்தோன்னே அண்ணாக்கு ஷாக்காயிருங்க, என்ன சொல்கிற நீ என்ன செஞ்சாப்பா அப்படின்ன மாதிரி அண்ணா ஒரு மாதிரி பதட்டப்பட்டுட்டீப்பா. அப்போ நம்மளோட லூக்ஸி சொல்லிக்கிட்டு இருக்கியா, ஆனால் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததில்ல உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவங்களாம் இல்லை, அது எனக்கும் தெரியும், அது உனக்கும் தெரியுங்க எனக்கு தெரியும் அப்படின்ன மாதிரி நம்மளோட லூக்ஸி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படி இருந்து அவளை கொண்டது நீயா தான் இருக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்லுவா. அப்போ பின்னால இருந்து இதுக்கு முந்தி நம்ம பார்த்த அந்த கோஸ்ட் பின்னால இருந்து நம்மளோட எலிசாட உடம்புல இருந்து நடிக்கிறேட்ட இருந்துச்சுங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவா, ஆனால் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் நீ அனாவே இல்லை அப்படின்ன மாதிரி நம்மளோட லூக்ஸி சொல்லிட்டுருவா.
நீ யாரு அப்படின்ன மாதிரி நம்மளோட லூக்ஸி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனால் அப்படி செய்யவே மாட்டா. அவட ஓன் கையாலேயே அவட ஓன் லைஃப் எடுக்கவே மாட்டா. ஆனால் அப்படின்ன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பா லூக்ஸி. அப்போ அங்கால இருந்துட்டு நம்மட ஆனால் நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ன மாதிரி சொல்லி அடிச்சுக்கல. நம்மளோட லூக்ஸி நினைச்சு பாப்பா, எனக்கு தெரிஞ்சு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ன மாதிரி நம்மளோட லூக்ஸி நினைச்சு பார்த்து பாப்பா. ஆனால் இது வந்து ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, இவ எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ன மாதிரி. திடீர்னு அண்ணாட ஃபேஸ் மாறிடும். ஹான்னு சிரிச்சு போட்டு சொல்லிட்டு இருப்பா, என்னையே கண்டுபிடிச்சிட்டியா நீ, நான் தான் ஹெய்லி அப்படின்ன மாதிரி சொல்லுவா. ஆனால் நான் தான் கொண்டேன் என் ஹஸ்பண்டை, உனக்கு என்ன அது எப்பானா உனக்கு தெரியுங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆனால் வந்து அவட பேரை வந்து ஹெய்லின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதில் மிகப்பெரிய ட்விஸ்டே தான் அந்த ஹார்ட் ஆஃப் யூ இல்லையே. நம்மளோட அனாட உடம்பு வந்து 2 பேருமே ஆக்டிங் பண்ணுறது, ஒன்று அனா இன்னொன்று நம்மளோட ஹெய்லி அப்படி நடிக்கிட்டு இருப்பா. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டான உனக்கு தெரியுமா, அவளோட ஹஸ்பண்டெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டானு தெரியுமா, ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும், நல்லா பார்த்துக்கிறான்னு. ஆனால் அவள் அனுபவிச்சு அதை கஷ்டமே இல்லை அப்படின்ன மாதிரி சொல்கிறா நம்மளோட ஹெய்லி. அதெல்லாம் பார்த்துக்கிட்டேனே இல்லை சும்மா இருக்க முடியுமா, ஹெய்லியா அண்ணாட ஹஸ்பண்டை கொண்டுட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவா. இவ ஹத்துவா லூக்ஸி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கியா, ஹெய்லியா அனாவா என்ன, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ன மாதிரி லூக்ஸி கத்திட்டீவா. நீ ஹெய்லியா இருந்தா அப்போ அண்ணா எங்கே அப்படின்ன மாதிரிலாம் அவள் ஒரு மாதிரி மிரட்டிட்டு கத்திட்டீப்பா லூக்ஸி. உன்னை சும்மா விட மாட்டேன், அதுக்கான தண்டனை அனுபவிச்சாண்டேக்கிலே நம்மளோட ஹெய்லி வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே துப்பாக்கி எடுத்து நீட்டிடுவா. என்னைய பற்றி ரகசியம் தெரிஞ்ச உன்னைய மட்டும் எப்படி நான் உசிரோட விடுவேன் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்ன மாதிரி நம்மளோட ஹெய்லி சொல்லுவா. அதால் நீனு செத்து போயிட ஹஸ்பண்டாட்டம் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு சுடப்போவா. அப்போ பதறுவா லூக்ஸி, சரியா பதறி பேத்துருவா. என்ன இவ சுற்றுவா நம்மளை அப்படின்ன மாதிரி, சரியா உயிர் பயத்தில் இருப்பா லூக்ஸி, உண்மையிலே இவ நம்மளை சுற்றுவாள் அப்படின்ன மாதிரி. அப்போ ஹெய்லி வந்து அந்த துப்பாக்கியில் உள்ள ட்ரிகர் அழுத்த போவா. அப்போ நம்மளோட லூக்ஸிக்கு அள்ளு விடும் சுற்றுவாளா அப்படின்ன மாதிரி, சரியான பயத்தில் இருப்பா. என்ன செய்யறேன்னு பயத்தில் கண்ணை மூடிடுவா. நம்மளோட லூக்ஸி சரியாக பயந்துட்டு இருப்பா கண்ணை மூடிட்டு. அப்போ திடீர்னு மாதிரி என்ன நடந்துக்கிட்டு சரியா நம்மளோட ஹெய்லி சொல்லுவா, என்ன இருந்தாலும் நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு துப்பாக்கி எடுத்து அவட தலைக்கு நேராக வச்சிருவா ஹெய்லி. அப்போ இஞ்சில் லூக்ஸிக்கு பதறிப்போம். லூக்ஸி என்ன நடக்குது இஞ்சி அப்படின்ன மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பா. ஹெய்லியும் இப்படி பண்ணுறா அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்மளோட ஹெய்லியோட உடம்புக்குள்ளே இருக்கிற ஆனால் வந்த மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னதெல்லாம் செஞ்சதுக்கு, என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு லூக்ஸிட்ட துப்பாக்கியெல்லாம் சுட்டு அவட ஓன் லைஃப் அவளே எடுத்துக்கிடுவா. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அமைதி ஒன்று நிலவிக்கிட்டு இருக்கீங்க, எல்லா இடமும் அமைதியாக இருக்கீங்க. அங்கே பார்க்குற ஆடியன்ஸில் இருந்து அங்கே உள்ள அந்த தியேட்டருக்குள்ள எப்போ வந்து ஃபுல் மயான அமைதியில் இருக்கி நடந்த சீன்லாம் பார்த்தது போகிறோம். அங்கே உள்ள ஆடியன்ஸுக்கெல்லாம் புல்ல அரிச்சு போய் திருக்கி நடந்த சீன்லாம் பார்த்து இப்படியெல்லாம் நடிப்பாங்க அப்படின்ன மாதிரி. ஒவ்வொரு ஆளும் அந்த அதிர்ச்சியில இருந்தே மீண்டு வந்திக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆளும் அந்த கதைக்குள்ளேயே போன மாதிரி இருந்தீங்க. எல்லாம் சாக்கோடையே பார்த்துட்டு இருந்திப்பாங்க. பிறகு ரியலைஸ் ஆகுறாங்க. அவைய எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்களா அப்படின்ன மாதிரி நடிக்கத்தை பற்றி பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்போது நம்மளோட ஹெய்லிட்ட இறப்பு தானே இது எண்டிங்கிட்ட ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க, அடுத்து என்ன நடக்குண்டு. அப்போ பின்னால் இருந்துட்டு நம்மளோட லூக்ஸியும் கத்திக்கிட்டு இருப்பா. ஆனால் ஏன் உன்னோட ஓன் லைஃப்பை நீனே எடுத்துக்கிட்டா அப்படின்ன மாதிரி கத்திட்டு இருப்பாப்பா. ஆனால் ஹெய்லி இவங்க 2 பேரும் ஒரே ஒரு ஆள் தாங்க. நம்மளோட அண்ணாட ஹஸ்பண்ட் வந்து அவளை பண்ண டோர்ச்சரில் அவளோட பர்சனாலிட்டியே மாறி இருக்கீங்க. அவளே அவளுக்குள்ள ஹெய்லின்ற ஒரு கேரக்டரை உருவாக்கியிருப்பா அப்படின்ன மாதிரிலாம் நம்மளோட லூக்ஸியாங்க கண்டுபிடிச்சிப்பா. அப்போ நம்மளோட எலிசா நடிக்கிறது வந்து அந்த பின்னால் அந்த கோஸ்டே நடிச்சிட்டே இருந்துச்சு. நம்மளோட லைலாவெல்லாம் அதிர்ச்சியாயிருவா, அவ்வளோ அழகாக நடிச்சிருச்சு அப்படின்ன மாதிரி. அந்த பக்கத்தில் உள்ள அந்த பொம்பளையெல்லாம் மிரட்டுவா, அவெல்லாம் ஷாக்காயிருப்பா. அப்போ நம்மளோட பெட்ரோலாம் வந்து கையை தட்டிருப்பான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே. ஆர்சியன்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்மளோட எலிசாக்கு தான் சாக்கறதுக்கு நம்ம நடிச்சு முடிச்சிட்டோமா அப்படின்ன மாதிரி அவள் அந்த அதிர்ச்சியிலே இருந்திருப்பா. அப்போ பின்னால் வந்து நம்ம ஹீரோயின் வந்து தோளுக்கு மேலே கையை வச்சுட்டு சொல்கிறா, எலிசா நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து நடிச்சா அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் செல்லிக்கில் எலிசா கை சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ எலிசா வந்து அந்த சாக்கிலே இருந்துப்பா, எது நான் நடிச்சு முடிக்கிட்டேன் அப்படின்ன மாதிரி எலிசாக்கு இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ உண்மையிலே நல்லா பண்ண எலிசா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. எலிசா பாப்பா நம்ம ஹீரோயினை அதிர்ச்சியை பாப்பா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தான் இருந்துச்சு எலிசாக்கு. சொல்றாங்க நம்ம எலிசா தடுமாறுற நேரத்துல நம்மளோட கோஸ்ட்டு எலிசாவோட உடம்புக்குள்ள இருந்து அதான் கட்டுப்படுத்திச்சு நம்ம எலிசாவை. அப்போ நம்மளோட எலிசாக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஃபீலிங், நம்ம ஒரு வழியாக நடிச்சு முடிக்கிட்டோம் அப்படின்ன மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீப்பா நடிச்சு முடிச்சா சரியாப்பா, அப்போ இது அந்த மேடையில் ஏதாச்சும் கொஞ்சம் பேச அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நம்மளோட எலிசாவை அனுப்புவா. அப்போ அந்த கோஸ்ட்டு நம்மளோட எலிசாவோட உடம்புல இருந்து வெளியே ஆகுறமே காட்டுவாங்க. அப்போ அந்த கோஸ்ட்டோட ஆசையை நம்ம ஹீரோயின் நிறைவேற்றி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா அந்த கோஸ்ட்டு, அதுவும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போய்த்திருக்கீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டிப்பா. அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். மறக்காம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். Bye guys.